அட, இப்ப என்னதான் பண்ண போறேன்னே தெரியலையே. என்னங்க மதியத்துக்கு என்ன சமைக்கட்டும்? எதையாவது பண்ணுமா. என்னாச்சுங்க, ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையோ? ம் என்னத்த சொல்றது. தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நான் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருந்தேன். இப்ப அது என்னடனா தாறுமாறா தங்கம் விலை ஏறவும் எங்கேயோ போய் நிக்குது. எதை சமாளிக்கிறது, எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. எந்த செலவையும் குறைக்கிற மாதிரியும் முடியல. அதான் லிஸ்ட் போட்டு எவ்வளவு ஆகும் என்ன ஆகுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது சரி. நீங்க தானே தங்கச்சிக்கு அது வேணும் தங்கச்சி இது வேணும்னு கேட்கறான்னு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்யற பேர்ல தேவையில்லாத செலவெல்லாம் இழுத்து வச்சுக்கிட்டீங்க. பின்ன அவ கல்யாணம் அவளுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி தான் நடக்கணும். அவளுக்கு இஷ்டப்படவும் நடத்தினா அப்புறம் கஷ்டப்படுறது நம்ம தான். நமக்கும் நாலு பின்ன பிள்ளைங்க பிறக்கும். அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இப்போ அவளுடைய பட்ஜெட்டுக்கெல்லாம் கல்யாணம் நடத்த முடியாது போல இருக்கு. தங்கம் இவளுக்கு பேசி முடிக்கும் போது 8500 ரூபாய் வித்துது ஒரு கிராம். இப்ப என்னடா 16,000 தாண்டிடுச்சு. கல்யாணத்துக்குள்ள எவ்வளவு ஆகுமோ. முதல்ல எங்கேயாவது கடனை வாங்கியாவது நகையை வாங்கி வைக்கணும் போல இருக்கு. மிச்சத்தை தான் அப்புறமா பாத்துக்கணும். கொஞ்சம் இருங்க வரேன். கடனை வாங்குறாரா கடனை? சே, இந்த மனுஷனை என்னத்த சொல்றது. இந்தாங்க, இந்த நகையை உங்க தங்கச்சிக்கு கொடுத்துருங்க. உங்க பட்ஜெட்டு கொஞ்சமாவது குறையட்டும். ஐயா வேண்டாம் சின்ன பொண்ணு. உங்க அம்மா வீட்டுல நம்மள மதிப்பாங்களா? வேண்டாம் வேண்டாம். அதெல்லாம் உன் நகை உன்னோடது. அவளுக்கு ஏன் நீ கொடுக்கணும்? என் பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். அது என்னங்க உங்க பிரச்சனை ஏன் பிரச்சனைன்னு? நகை வைக்கிற விலைக்கு வாங்க முடியுமா இன்னைக்கு? இது மொத்தமா 10 பவுன் இருக்கும். அப்படியே கொடுத்துருங்க. நான் இது பெருசா போட்டது கூட இல்லை. அவளுக்கு பிடிக்கலன்னா மட்டும் பாலிஷ் பண்ணிக்க வேணா சொல்லுங்க. மற்றபடி புது நகை தான். நீங்க மட்டும் என்ன எனக்கு நகைன்னு ஒன்று வாங்கி கொடுக்காம இருக்கீங்களா? இல்லை வீட்டு செலவெல்லாம் பார்க்காம இருக்கீங்களா? அவளுக்கு லட்சக்கணக்கில் நகை வாங்கி போட்டுட்டு செலவு பண்ணிட்டு கல்யாணத்துக்கு நம்ம கடங்காரங்களா தெரிய முடியாது. அதுக்கு இது பெட்ரு. நீங்க கொண்டு போய் முதல்ல இந்த வேலையை பாருங்க. அவகிட்ட இந்த நகையை கொடுங்க. சரி சின்ன பொண்ணு. இப்படியும் நகை பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சது. இனிமே மிச்சத்துக்கு மட்டும் நகையை வாங்கினா போதும். சொல்ல மாட்டீங்க பின்ன? நகை பிரச்சனை முழுசா முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. இன்னும் அப்படி எத்தனை பவுன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க தங்கச்சிக்கு? அது சின்ன பொண்ணு, அம்மாவும் தங்கச்சியும் ஒரு 50 பவுனாவது போடுவேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு சேர்த்து ஒரு 40 பவுனாவது போடணும்ல. ஐயா சாமி, அவங்க நினைச்சிட்டு இருந்தப்போ கிராமு 7,000 8,000. இப்ப அப்படியா விக்குது? 16,000 தாண்டி இருக்குது. கல்யாணத்துக்குள்ள 20,000 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி இருக்கும்பொழுது அவங்க சொன்னதெல்லாம் நடக்கணும்னு கனவு காணாதீங்க. பேசாம இந்த 10 பவுன் நகையை கொடுங்க. அவகிட்ட ஏற்கனவே ஒரு 10 12 பவுன் நகை இருக்குது. போதும் அவளுக்கு. உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் 5 பவுன் நகை வேணும்னு கேட்டு அந்த நகையை வாங்கி மாப்பிள்ளைக்கு நகையை மாத்தி போட்டுருங்க. அத்தை கிட்ட இருக்கிறது பழைய நகை தான். இருந்தாலும் நல்ல நகை. அதை மாத்திட்டு மாப்பிள்ளைக்கு செஞ்சிருவோம். இதெல்லாம் புதுசு தானே. என் நகையும் அவன் நகையும் அவளுக்கு கொடுத்துருவோம். அப்படியே போட்டுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முழுசா 25 28 பவுன் வந்துடும். போதும். அதுக்கு மேல பண்றதுன்னா சொல்லுங்க. சரி, நீங்க கடை வாங்கி பண்ணிக்கோங்க. என் நகையை நான் எடுத்துக்கிறேன். நான் கொடுக்க மாட்டேன். கிட்டத்தட்ட சேதார செய்கூலி எல்லாம் சேர்த்தா பவுன் 1.5 லட்சத்துக்கு கூட தாண்டுது. 50 பவுன் பண்ணுவோமே. 50 பவுன் அம்மாக்கும் பொண்ணுக்கும். அவ பண்ணுவா. நாலு பெண்ணு கல்யாணம் வாய் போகி நாத்தனா இருக்கு. அவ பார்க்கத்தானே போறேன் நானும் இத. அம்மா கிட்ட எப்படி சின்ன பொண்ணு? யோ, என்னைய நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க மனசுல? நானும் ஏதோ கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா ஒரு நாத்தனார்காரிக்கு அன்னிக்காரியே 10 பவுன் கொடுக்குறேன். பெத்த பொண்ணுக்கு அம்மாக்காரி ஒரு 5 பவுன் கொடுக்க மாட்டாளா? நல்ல கதையா இருக்கே. கொடுத்தா கொடுக்கட்டும். கொடுக்கலையா உன் தங்கச்சிக்கு அந்த 5 பவுனை குறைச்சு கம்மியா போட்டா போதும். மிச்ச கல்யாண செலவெல்லாம் ஏதோ பாரு. ஏதோ கொஞ்சமா கடன் வாங்கினாதான் கட்ட முடியும். நீங்க என்ன தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கின கடனே காலம்புள்ள கட்டலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஒழுங்கா போய் உங்க அம்மா கிட்ட பேசு. சரி சரி சரி, நான் பேசுறேன். நீ உடனே முறைச்சிட்டு சண்டைக்கு வராது. நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன கணக்கு வரைக்கும் நகை போட்டா போதும். 25 பவுனுக்கு 1 கிராம் மேல ஆச்சுனாலும் இந்த 10 பவுன் நகையை தரமாட்டேன். தெரியும்ல? இந்த 10 பவுன் நகையை வாங்கணும்னா 17 லட்சம் ஆகும். வேறடா போய் வாங்கிக்கோங்க. இல்ல இல்ல, நீ சொன்ன கணக்கே போதும். பவுன் விற்கிற விலைக்கு நகையை வாங்கணும்னாலே நெஞ்சு திக்கு திக்குன்னு இருக்கு. இதுவே அதிகம் தான். 4 பேனை தங்கம் குறையிற மாதிரி இருந்த வருஷம் ஏதாவது வாங்கி போட பாப்போம். இப்ப எதுவும் முடியாது போல. அந்த கதையை அப்புறம் பார்க்கலாம். நீ போய் உங்க அம்மா கிட்ட பேசும். இந்த வீட்டை கத்துனாதான் வேலை நடக்கும். சின்ன பொண்ணு, பரவாயில்ல போ. நான் கூட உன்னை பத்தி என்னமோன்னு நினைச்சேன். ஆனா நீ கூட போற தங்கச்சிக்காக கூட யாரும் தரமாட்டாங்க. உன் நாத்தனாருக்கு அதுவும் இப்ப பவுன் விற்கிற வேலையில 15 பவுன் கொடுத்தியாமே. ஆமா, உங்களுக்கு யாருக்கா சொன்னது? வேற யார் சொல்லுவா? அதான் உன் மாமியார் என் மாமியாரும் ஒட்டி பறக்காத ரெட்டை சகோதரிங்களாச்சே. உங்க அத்தை எங்க அத்தை கிட்ட சொன்னாங்க. அவங்கதான் காலைல வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. என்னால நம்பவே முடியலையே. அடியே, உன் நாத்தனாருக்கு வேணும்னா உங்க வீட்டுல வாங்கி தர மாட்டாங்களா? நீ என்னத்துக்கு உங்க அப்பா அம்மா போட்ட நகையை தூக்கி கொடுத்த? போ, உனக்கு அந்த 10 பவுன் நகையை அவங்க வாங்கி தருவாங்களா இப்போ உனக்கு? என்னமோ நாலு முடி சொல்றதும் சரியாதான் தெரியுது. இவ பண்ணதும் நல்ல விஷயமா தான் இருக்கு. நம்ம யாருக்கும் எதை சொல்றது?
ஆனா சின்ன பொண்ணு நீ எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சே செஞ்சிருக்கலாம். என்னக்கா சொல்றீங்க? நீங்களா எப்படி சொல்றீங்க? அதானே ஆச்சரியமா இருக்கு. எப்பவுமே நல்ல பேர் எடுக்கிற மாதிரி எல்லா தத்துவமா சொல்லுவீங்களே, இன்னைக்கு என்ன யதார்த்தமா ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க? ம் அதுக்கு இல்லடி, நானும் நாத்தனார்களுக்கு செஞ்சா நமக்கு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு செய்வேன். இன்னைக்கு அப்படியா பேசுறாளுங்க? வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்குங்க அண்ணின்னு கூட கேட்க மாட்டேங்கிறா. அவ பாட்டுக்கு மூஞ்ச திருப்பிக்கிட்டு அம்மான்னு உள்ள போறா. அதுக்கு எதுக்கு நம்ம செய்யறது சொல்லு? என்ன செஞ்சோம் நல்ல பேர் இல்ல, இதுல கெட்ட பேர் மட்டும் தான் வரணும், அதுக்கு சம செய்யணுமான்னு இருக்கு. அதைத்தான் அப்படி சொன்னேன். இதுல கல்யாணத்தோட முடிஞ்சுதா? பொம்பளை பிள்ளைங்களுக்கு காலத்துக்கு செய்யணும். இங்க பாரு, என் நாத்தனாருக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இன்னும் பொங்க சீர் கொடுக்கணுமா? ஏதோ ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கரும்பு வெல்லம் அது இதுன்னு வாங்கிட்டு போய் கொடுத்தா பத்தாதான். துணி எடுத்து கொடுக்கணுமா, கால் பவுன் நகை எடுத்து கொடுக்கணுமா, என்னென்ன சொல்றா தெரியுமா என் மாமியாரு? அதுக்கே 20,000 மேல ஆயிடுது. அப்புறம் நான் என்னத்த சொல்றது? இப்படி செஞ்சா கோவம் தானே வரும் யாருக்கா இருந்தாலும். நகை எடுத்து தராங்க, வருஷம் வருஷம் நகை எடுத்து கொடுக்க. இது என்ன தலை பொங்கலா? அது சரி, பவுன் என்ன கொஞ்சமா விக்குது? அதான் சொன்னேன், எது செஞ்சாலும் நமக்கு மிஞ்சினதுதான் மிச்சம்னு செய்யணும். செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நமது இல்லாம அதுவும் இவ அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்ததே கொடுத்துட்டாளே, அதான் சொல்லிட்டேன் என்னையே அறியாம. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு அந்த மாடல் பிடிக்கவே பிடிக்காது, நான் போட்டதே இல்லை. நான் எனக்கு 10 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா வாங்கி வச்ச நகை அது. நானே அது எங்கே வரலாம் எப்படி மாற்றிட்டாது வாங்கலாமான்னு நினச்சேன். சரி அவள் தலையில் கட்டிடுவோன்னு கட்டிட்டேன். அது மட்டும் இல்லை, இப்போ நகை வைக்கிற விலைக்கு 40 பவுன் போடுறேன்னாரு. எங்கள் மாமியார் நகையை ஒரு 5 பவுன் வாங்கி கொடுத்துட்டேன், என் நகையை ஒரு 10 பவுன் கொடுத்துட்டேன். அவகிட்ட இருக்கிற நகை ஒரு 10-12 பவுன் வரும். போதும், அது வரைக்கும் போட்டால் போதும்னு நான் தான் கண்டிஷனாக சொல்லிட்டேன். அதுவே நான் நகையை கொடுக்காம இருந்தா என் வீட்டுக்கார நான் சொன்னதுக்கு ஒத்துன்னு இருப்பாரா? 50 பவுன் 60 பவுனுனாலும் அம்மா பொண்ணு சொன்னதை கேட்டு வாங்கிடுவார். அப்புறம் பின்னாடி கடன் கட்டி அல்லாடுறது யாரு? நான் தானே. அன்றைக்கி ஏன் நகை போக தான் போகுது. அவ்வளோ கடனில் புருஷன் இருக்கும்போது நம்ம பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? அதுதான் அப்படி போகிற நகை எப்படி போட்டோம், 10 பவுனோட போகும், கடன் குறையும்னு நானும் பார்த்தேன். ஒரே கல்லில் 3 மாங்காய். என் மாமியார் நகையை கொடுத்தாச்சு, என் நகையை பழசையை மாற்றியாச்சு, கடனும் இல்லாமல் பண்ணியாச்சு. எப்படியோ என் மாமியார் நகையெல்லாம் பொண்ணுக்கு தானே கொடுக்கும். இன்றைக்கி நான் புதுசு வாங்கி கொடுத்துட்டு நாளைக்கு என்னத்துக்கு அதையும் அவகிட்ட கொடுக்கணும்? அதான் இன்னைக்கே கொடு நீ அந்த நகையை அப்படின்னு கொடுத்துட்டேன். தந்திரக்காரி தாண்டி நீ.